Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 849 பார்ட் 2. ஓபன் பண்ணா தப்பிக்கலான்னு ட்ரை பண்ண நம்ம ஆளுல கம்ப்ளீட்டா ரவுண்ட் கட்டிட்டாங்க. கப்பல் மூவ் பண்ணா கூட பரவாயில்ல, பறந்தே எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா கப்பலும் இப்ப மூவ் பண்ண முடியாது. சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு பார்த்தா எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுகளா இருக்காங்க. சோ என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பத்துல இருக்கும் போதுதான் நம்ம பெட்ரோ இருக்கான்ல, திடீர்னு பேப்பைய மாதிரி போய் அந்த பெரஸ்பரோ கிட்ட பயங்கரமா சண்டை போடுவான். ஆக்சுவலா அவன் ஒண்ணு டம்மி பீஸ்லயே அசால்ட்டா அடிச்சு ஜெயிக்கிறதுக்கு என்னதான் பெட்ரோ முக்குனாலும் அவனை தோட்ட கூட முடியல. எல்லா அட்டாக்கையும் அசால்ட்டா தடுத்துருவான். அதுக்கப்புறம் பெட்ரோவையே அடிச்சு லாக் பண்ணி, ஏண்டா விளக்கண்ண, என்னோட பவுண்டி எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? 700 மில்லியன். நானே பெரிய ரவுடிட. அதுக்கப்புறம் தான்டா இதெல்லாம். சும்மா ஒன்ன மாதிரி ஆளுகெல்லாம் வந்தவனே என்னை தட்டி தூக்கிட்டு போற மாதிரி இருந்தா நான் ஏன்டா இவ்வளவு தூரம் விரட்டி உங்க எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் இதுதான் நம்ம கடைசியா மீட் பண்றதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ இருக்கவே மாட்டேன்பா. அந்த டைம் பெட்ரோக்கு ஒரு பிளாஷ்பேக். அட வேற ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்மளால ஹோல்கேக் ஐலாண்டுக்கு வந்தப்போ தொக்கா மாட்டிட்டான்ல. ஆனா அதுக்கப்புறம் பிக் மாமா கிட்ட மாட்டி அவனோட 50 வருஷம் லைஃப் ஸ்பேனை மட்டும் ஒப்படைச்சிட்டு ஒரு கண்ணையும் இழந்து இந்த இடத்தை விட்டு வெளியில போக பிக் மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டான். அவனை வெளியில கொண்டு போய் விட்டது பெரஸ்பரோ தான். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக லெஃப்ட் கண்ணையே தியாகம் பண்ணியிருக்கான். அப்படி உயிர் பழகணும்னு உனக்கு என்னடா ஆசை? உனக்கு வயசு எவ்வளவு ஆகுதுன்னு கேட்டா 27 வயசு. அப்படின்னா பிக் மாம் எடுத்த 50 வயசையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இப்ப தலைவனுக்கு 77 வயசு ஆயிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உயிரோட வாழ போறேன்னு கேட்டா அவனுக்கு எத்தனை நாள் வாழ்றோங்கிறத பத்தி முக்கியம் இல்ல, எங்க சாகணும்னு சொல்லி அவன் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்ப இருக்க நிலைமைக்கு அதை மட்டும்தான் அவனால பண்ண முடியும். ஆக்சுவலா பெட்ரோ வந்து நாக்ஸ் பைரட்டோட கேப்டன். நாக்ஸ்னா இருட்டுன்னு அர்த்தம். ஏதோ நெகட்டிவா இருக்குதே. ஏன் அந்த பேரு என்னன்னு கேட்டா எந்த ஒரு நைட்டா இருந்தாலும் அதுக்கு எண்டுன்னு ஒண்ணு இருக்குதும்பா. சோ நாக்ஸுக்கான அர்த்தமும் அதுதான். அதாவது இவங்களுக்கும் முடிவு இருக்குது. ஆனா அந்த முடிவுக்கு முன்னாடி இவனோட மாஸ்டரும் மத்தவங்களும் எதிர்பார்க்கிற இந்த உலகத்தோட புதிய வெடியலுக்காக இவன் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அன்னைக்கு அவனுக்கான டைம் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த உலகத்தோட எதிர்காலத்தை நம்பி லூஃபியோட குரூ தான் இருக்குது அப்படின்னு பையன் இப்ப நம்பிக்கையில இருக்கான். அதை வச்சே பெரஸ்பரோ இப்ப கிண்டல் பண்ணுவான். அதான் நாக்ஸ்னா நைட்டு ஒரு நாள் முடிவுக்கு வரும்னால நீ சொன்ன மாதிரியே வந்துருச்சுனாக்கன்னா நீ இவ்வளவு நாளா வெயிட் பண்ண அந்த இட்டர்னல் டார்க்னஸ் வேற எதுவும் இல்ல, உன்னுடைய சாவு. அத நான் தான் உனக்கு பரிசா கொடுக்க போறேன்மா. இல்லடா கொய்யாலன்ட்டு வில்லத்தனமா சிரிப்பான். அந்த டைம் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். என்னன்னா அந்த ஜோ ஐலாண்ட் இருக்குல்ல, அதான் அந்த யானைக்கு மேல இருக்க அந்த ஐலாண்டு. அங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு பெல் அடிக்கிறாங்க. உடனே மக்கள் எல்லாம் அடிச்சு புரண்டு வந்து ஆர்வமா எதுக்கோ வெயிட் பண்றாங்க. அந்த டைமுங்கும் போது பெட்ரோ ரொம்ப சின்ன பையன். அப்போ சூரிய வெளிச்சத்துல ஒரு கப்பல் ஒண்ணு தெரியுது. அதை பார்த்தோன்னு மக்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம். அது வேற யாரும் இல்ல, கோல்டி ரோஜர். அந்த கப்பல் ஓரோ ஜாக்சனை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டாங்க. தலைவன் வந்துகிட்டு இருக்கான்னு. சிரிப்பா பாத்தீங்கன்னா நம்ம லூஃபி எப்படி சிரிப்பானோ அதே மாதிரி மூஞ்சி ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே வருவார்னா பாருங்களேன். மீசா தான் பாவம் கஷ்டப்பட்டு ஒட்டிட்டு இருக்குது. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கோல்டி ரோஜரை பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ரோஜர் வந்து இந்த ஜோ ஐலாண்டுக்கு வந்திருக்காருன்னு வைங்க. அவரை பெட்ரோ மீட் பண்ணி என்னையும் உங்களோட கூட்டு போங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா வீரவசனம் எல்லாம் பேசியிருப்பான். அவரு வந்து அழகா அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டு, தம்பி நீ இன்னும் சின்ன பையன், உனக்கு இன்னும் டைம் இருக்குது, நீ வளரணும் பாரு. ஆனா அவன் இல்ல, நான் சின்ன பையன்லாம் இல்ல பெட்ரோ, என்னால முடியுமா. அவரு விழுந்து சிரிச்சுட்டு, கண்ணா உனக்கு டைம் இருக்குது, ஆனா எனக்கு இப்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில ஒவ்வொரு திருப்பம் வரும். அதனால நீ இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா அமைதியா வெயிட் பண்ணு. உனக்கான திருப்பம் உன்னைய தேடி வரும். அன்னைக்கு நீ யாரு என்னன்னு இந்த உலகத்துக்கு காமி பெட்ரோ. இப்ப அதுக்காக நீ தயாராகு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. பரவாயில்ல, பையன் அடம்பிடிக்காம புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா சில பல நாட்கள்ல ரோஜர் செத்துட்டாருங்கிற நியூஸ் வருது. பைய கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். ஃபர்ஸ்ட் அவனால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேவி புடிச்சு ஈஸ்ட் ப்ளூல வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பைய அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டான். அதான் இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியுமே. சிங்கத்தை கைய கட்டி காலை கட்டி அசால்ட்டா இழுத்துட்டு வந்துட்டானுங்க. அவரு நினைச்சிருந்தா சப்பையா எஸ்கேப் ஆயிருக்கலாம். அண்ட் அவர் ஒரு சவுண்ட் கொடுத்தா நீ நான் அடிச்சு புடிச்சு வந்து காப்பாத்துவாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு வாண்டடா வந்து செத்தாருன்னு தெரியல. என்ன மனுஷன் சாகும் போதும் சும்மா சாகல. என்னோட ட்ரெஷர் ஒன் பீஸ் இருக்குது, எவனுக்கு தில் இருக்குதோ போய் எடுத்துக்கங்கடா, இந்த உலகம் எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா பைரட்ஸையும் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாரு. அந்த டைம் எல்லாம் டோஃப்ளமிங்கோ அங்கதான் இருந்தான். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பைரட்டரா பயங்கரமா ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த உலகத்துக்கே ஒரு சம்பவம் இருக்குதுடான்னு. ஒரு சில பேர் அவரோட சாவை என்ஜாய் பண்ணாலும் ஏகப்பட்ட பேர் கதறி அழுதாங்க. அவரோட மரணத்தை ஏத்துக்க முடியல. சரி, அவங்க என்ன ஃபீல் பண்ணா நமக்கு என்ன. பெட்ரோ என்ன ஃபீல் பண்ணிருப்பான்னா, உனக்கான நேரம் உன்னைய தேடி வரும், அன்னைக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, ஃப்ரீடம்னு உன்னை தேடிக்கிட்டே இருந்தா அதுக்கு எண்டே கிடையாது. மொத்தத்துல நமக்கான ட்ரீமை நம்ம தான் கரெக்டான டைம் பார்த்து அச்சீவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு வைங்க. அன்னைக்கு முடிவு
முடிவு பண்ணா நான் கடலுக்கு போவேன், என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுவேன்னு. அவர் சொன்ன ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பைரட்டாய் வந்திருக்கானா பாருங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் இப்ப காட்டுறாங்க. இந்த பெட்ரோ பார்த்து கிண்டல் பண்றான். என்ன பெட்ரோ, நீ ஆசைப்பட்ட விடியல் உன்னைய நோக்கி வரவே இல்லையே, என்ன பண்ண போற அப்படின்னு போடா லூசு பயல. சோல்ஜர் என்ன சொன்னாரு தெரியுமா, அவங்களுக்கான டர்ன் கண்டிப்பா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில வரும், அந்த மாதிரி இதுதான்டா என்னுடைய டர்னுமா. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லும் போது டப்புன்னு கோட்டை ஓபன் பண்ணுவான். உள்ளுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட வெடி. எப்ப பார்த்தாலும் இந்த வெடியோட தான் சுத்திட்டு இருப்பான் போல. இந்த பாம் மட்டும் வெடிச்சது இங்க இருந்து 2 கிலோமீட்டருக்கு எல்லாம் க்ளோஸ். நீயும் செத்துவேன்னு சொன்னா சொலுப்புன்னு அடிச்சு நீ விட்டுறா நாயே, லூசு மாதிரி பண்ணாத, நீயும் செத்து போயிருவேன்னு இவ்வளவு நேரமா ஓவரா பேசிட்டு இருந்தவன் இப்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். கேரட் அங்க ஒரு பாம காமிச்சதை பார்த்துட்டு ஆடி போயிட்டான். ஏன்னா கடைசியா கேரட் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுதான் என்னுடைய கடைசி ஜேர்னி, நான் இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப கேரட்டுக்கு ஒன்னும் புரியல. இப்பதான் தெரியுது மனுஷன் அவரையே தியாகம் பண்ணி அவனை கொல்ல போறாருன்னு. அந்த டைம் அப்படியே சிகரெட்டை ஊதிட்டு அந்த தீய பாம்ல வைப்பாரு. அத்தனை பேரும் பார்த்துட்டு பதறுவாங்க, பெட்ரோ வேண்டாம் வேண்டான்னு. அதான் வச்சுட்டானே, இதுக்கப்புறம் என்ன கதறி என்ன பிரயோஜனம். அப்படியே பட்டாலு கண்ட மேனிக்கு வெடிச்சு செதறும். சொல்ல போனா அந்த இடமே அப்படியே நெருப்புல நிறைஞ்சிருக்கும்னா பாருங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா, பாம்பு வெடிச்ச போர்ஸுக்கு கப்பல் மாட்டிட்டு இருந்துச்சுல்ல, அதுவும் ரிலீஸ் ஆயிருச்சு. பெட்ரோ சாகருக்கு முன்னாடி கேரக்டர் கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி லூஃபி மத்தவங்க கடல்ல சேல் பண்றது ஏன் எதுக்குன்னு உனக்கு இப்ப தெரியாது, ஆனா ஒரு நாள் உனக்கே புரியும், அதனால இவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஆனா கடைசியில இப்படி ஒரு சம்பவம் பண்ணி காப்பாத்துவான்னு தெரியாம போச்சு. அப்படியே அந்த இடமே தகன்னு எரியும். ரெஸ்ட் இன் பீஸ் டு பெட்ரோ. யார் யாருக்கெல்லாம் பெட்ரோவையும் பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், இதோட அவன் இறந்துட்டான். இதுக்கப்புறமாச்சு நம்மளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம எஸ்கேப் ஆறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.